அன்பான சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பொக்கிஷத்தில் நாம் பார்க்க போகிற தலைப்பு தாவீது ராஜாவுக்கு தேவன் கொடுத்த தீர்ப்பு, நாளத்தனையாக திரும்ப கொடுக்க வேண்டும். அப்போ தாவீது ராஜாவை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த தீர்ப்பை எங்கே பெற்றுக்கொண்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, ஜனங்களின் லக்கத்தை அறியும்படியாக தாவீது ராஜா ஜனங்களை லக்கம் பார்க்க சொல்லியிருப்பார். அது பார்த்திங்கன்னா தேவனுக்கு ஒரு பிரியமில்லாத காரியமாக இருந்துச்சு. அதனால் ஜனங்களுக்கு மத்தியில் பார்த்திங்கன்னா கொள்ளை நோயை தேவனை அனுமதித்தார் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாளத்தனையாக திரும்ப கொடுக்க வேண்டும்னு சொல்லி அந்த ஒரு தீர்ப்பு வந்துச்சா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. அப்போ எந்த இடத்துல இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, உரியாவின் மனைவியாகிய பத்சேபாள் அவங்கள தாவீது ராஜா அபகரித்திருந்திருப்பாங்க. அப்போ அந்த ஒரு காரியத்துக்காக தான் தேவன் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது எங்கே வாசிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். இந்த ஒரு காரியத்தை குறித்து நார்த்தான் தீர்க்கதரிசி பார்த்திங்கன்னா தாவீது ராஜாவுக்கு இதை உணர்த்துறதுக்காக ஒரு பட்டணத்தில் 2 மனுஷங்க இருந்தாங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்வர்யவான், அவர்கிட்ட ஏராளமான ஆடு மாடுகள் இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து இன்னொரு தரித்திரன் அங்கே இருந்தாங்க. அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும்தான் இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டியும் அவங்க பாசமாக ஒரு மகளை போல் வளர்த்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ இந்த ஐஸ்வர்யவான் இடத்துல ஒரு வழிப்போக்கன் வராரு. அவருக்கு சமைத்து கொடுக்க பார்த்திங்கன்னா தன்னோட ஆடு மாடுகளில் எடுக்கிறதுக்கு அவருக்கு மனம் இல்லாமல் இருந்துச்சு அந்த ஐஸ்வர்யவானுக்கு. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, இந்த தரித்திரனோட ஆட்டுக்குட்டியை அடித்து சமைச்சு அந்த வழிப்போக்கனுக்கு கொடுக்குறாங்க. இப்படி நார்த்தான் தீர்க்கதரிசி தாவீது ராஜாட்ட சொன்ன உடனே தாவீது ராஜா கோபமடைந்து அந்த இரக்கமற்ற செயலை செஞ்ச அந்த ஐஸ்வர்யவான் மரணத்துக்கு பாத்திரவானாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆட்டுக்குட்டியை அவர் அடித்து சமைத்தது நிமித்தமாக நாளத்தனையாக திரும்ப கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்ப்பையும் சொல்லுவாங்க. அப்போ நார்த்தான் தீர்க்கதரிசி என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஆட்டுக்குட்டியை திருட்டளவாக எடுத்து அடித்து சமைச்சது அந்த மனுஷன் நீர்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தாவீது ராஜா என்ன பண்ணுவாங்கன்னா, சாக்கு போக்கு சொல்லாமல் அந்த ஒரு காரியத்தை, அந்த ஒரு பாவத்தை செஞ்சதை பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. அந்த இடத்துல ஒரு மனம் திரும்புதலை காமிச்சார் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த நாளத்தனையாக திரும்ப கொடுக்க வேண்டும் அப்படின்ற அந்த அவர் சொன்ன தீர்ப்பு அவரோட வாழ்க்கையில் எப்படி நிறைவேறிச்சு அப்படின்ற ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவதாக உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளுக்கும் தாவீது ராஜாவுக்கும் பிறந்த குழந்தை பார்த்திங்கன்னா பிறந்து சில நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா வியாதிப்பட்டு மரணத்துக்குள்ளே போச்சு அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கு அடுத்து 2ஆவதாக பார்த்திங்கன்னா தாவீது ராஜாவோட மூத்த குமாரன் அம்னோன், அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தன்னோட சகோதரியாகிய தாமாரோட ஒரு தகாத உறவு வைத்தார் அப்படின்றத பார்க்குறோம். அதன் மூலமாக பார்த்திங்கன்னா தாமாரோட சகோதரன் அப்சலோம் மூலமாக அம்னோன் கொல்லப்பட்டார் அப்படின்றதையும் பார்க்குறோம். அதுக்கடுத்து 3ஆவது காரியம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அப்சலோம் தாவீது ராஜாவோட மகனான அப்சலோம் தாவீது ராஜாவோட ஆட்சியை கைப்பற்றி அவருக்கு தாவீது ராஜாவுக்கு எதிராக போர் செய்து போவார். அப்போ பார்த்திங்கன்னா யோவாப் கையினால் கொலை செய்யப்பட்டார் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து 4ஆவதாக தாவீது ராஜா திரும்ப செலுத்தினது என்னன்னு பார்த்திங்கன்னா, அதோனியா அப்படின்ற தாவீது ராஜாவின் குமாரன் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தாவீது ராஜாவுக்கு அடுத்து தான் ராஜாவாகணும் அப்படின்னு சொல்லி சாலமோனுக்கு எதிராக கலகம் செய்கிறார். அதனால் பார்த்திங்கன்னா சாலமோன் ராஜா கொடுத்த கட்டளையின் மூலமாக கொல்லப்பட்டார் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் எங்கே வாசிக்கலாம்னு பார்த்திங்கன்னா 2 சாமுவேல் மற்றும் 1 ராஜாக்களில் நம்ம இதெல்லாம் வாசிக்கலாம். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த நாளத்தனையாக திரும்ப கொடுக்கணும்னு சொல்லி தாவீது ராஜா சொன்ன தீர்ப்பு பார்த்திங்கன்னா அவரே ஓனாக செல்ஃபாக அந்த ஒரு தீர்ப்பை சொன்னாரா அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. இது பார்த்திங்கன்னா தேவன் ஏற்கனவே நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட ஒரு நியாயப்பிரமாண சட்டம் அப்படின்றத பார்க்குறோம். அது எங்கே பார்க்கலாம்னா யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு ஆட்டையாவது அல்லது மாட்டையாவது யாராவது திருடி இல்லாத விற்று இல்லாத கொன்னாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்னா, மாடாக இருந்தது அப்படின்னா 5 மாடுகள் திரும்ப கொடுக்கணும்.
ஆடாக இருந்தது அப்படின்னா 4 ஆடுகள் வந்து திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே சட்டம் இருக்குது. அப்போ அதை தான் வந்து தாவீது ராஜா இங்கே வந்து ஒரு தீர்ப்பாக வந்து சொன்னார். அது வந்து பார்த்திங்கன்னா தேவன் அவரோட வாழ்க்கையிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த தீர்ப்பு வந்து செயல்பட்டுச்சு அப்படின்றத பார்க்குறோம். அப்போ இதில் தாவீது ராஜா வந்து ஏன் கொல்லப்படலை, அவருக்கு ஏன் வந்து மரணம் வரல அப்படின்னு பார்க்குறப்ப அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த குற்றத்தை நார்த்தான் தீர்க்கதரிசி உணர்த்துறப்ப அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு மனம் திரும்புதலை காமிச்சார். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சங்கீதம் 51 இந்த உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளிடம் அந்த தவறு நடந்ததை குறித்து ஒரு மனம் திரும்பி அந்த சங்கீதத்தில் அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மறைவான பாவங்கள் வந்து நம்ம எது செஞ்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையான ஒரு பகிரங்கமான ஒரு தண்டனைகளை நாம் பெறுவோம் அப்படின்றதையும் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொன்ன மாதிரி மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் அப்படின்ற இந்த ஒரு வசனமும் வந்து பார்த்திங்கன்னா தாவீது ராஜாவோட வாழ்க்கையில் நிறைவேறிடுச்சு அப்படின்றதையும் பார்க்குறோம். அதுக்கடுத்து இன்னொரு வசனம் ரோமர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளையே நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். அப்போ நம்ம சொந்த பலவீனங்களையும் பாவங்களையும் நம்ம வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை வந்து நம்ம தீர்ப்பு செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பையும் இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். அப்போ உலகத்தில் எவ்வளவோ நீதி நியாயங்கள் இருந்தாலும் தேவனோட நீதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலம் தாமதமாகிற மாதிரி நமக்கு தெரிந்தாலும் ஏற்ற வேளையில் சரியான நீதியை வந்து தேவன் வந்து சரி கட்டுவார் அப்படின்ற இந்த ஒரு நம்பிக்கையை பெற்றுக்கொண்ட ஜனங்களாகிய நாம் எந்த ஒரு சூழ்நிலையுமே எந்த ஒரு கவலையும் குறித்து எந்த ஒரு சோர்வுக்குள்ளேயும் போகாமல் ஏற்ற காலத்தில் தேவன் நீதியை சரி கட்டுவார் அப்படின்ற நம்பிக்கையோடு இன்னும் அதிகமான விசுவாசத்தில் முன்னேறி செல்ல தேவன் தாமே நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன்.